ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நார்மல் சிஎஸில் போய் டீமோட போய் எல்லாத்தையும் அடிக்க போகிறோம், தெரிக்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பேனாச்சு நம்ம இங்கேயோ இறக்கி விட்டுச்சு, போக வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்க்கலாம் வாங்க. ஹீரோயிக் பிளேயர் வராரு, கதற விட போகிறாரு, கதற விட போகிறாரு, உதற விட போகிறாரு, கதற உர்றா 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 உதற உர்றா கதற உர்றா உர்றா. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆடா போகலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கும் போது எஸ் ஆர் நோ கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய எஸ் வந்துச்சு, அதனால இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ எஸ் சொன்னீங்கன்னா புதுசாக ஒரு கேமை டவுன்லோட் பண்ணி ஆட வேண்டியதுதான். அதுதான் நம்மளோட பிளானு. புது கேம் நான் யோசிச்சு எஸ் ஆர் நோவான்னு முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம எப்பவும் போல் ஆடுறோம். வாங்க, எப்படி ஆடுறோன்னு மட்டும் பாருங்கள். வியூவர், ஃபஸ்ட்டு ரவுண்டே பார்த்தீங்கன்னா எனிமி பக்கத்துலேயே வந்து தலையிலே அடிச்சுதான். நான் என்ன பண்ணுறது, ஹீரோக்கு அடித்தாலே இப்படி கஷ்டமான பிளேயர்ஸ் தான் வராங்க. ஓகே, பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டா நம்ம டீம்மேட்ஸ் இருந்துட்டு என்ன மோசமாக அடி வாங்குறாங்க, நீங்களே பாருங்க. சோனியை வச்சு நம்ம டீம்மேட் ஒன் டாப் அடி வரும்னு பார்த்தா அவுட் ஆகிட்டாரு இவர். ஆனால் நல்லா தான் ஆடுறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இந்த ரவுண்டில் எனக்கு கன்று எந்த கன்று எடுக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நான் ஒரே கன்று எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த 2 பிளிஸ்டல் இருக்கும்ல, அந்த கன்று எடுத்தேன். அந்த கன்று எடுத்துகிட்டு லியோ அந்த மாதிரி பாட்டு போகலான்னு நினச்சா இந்த ரவுண்டும் நீங்களே பாருங்கள். நானும் எங்கள் டீம்மேட்ஸும் 2 பேராக பிரிஞ்சு தான் போனோம். 2 பேராக பிரிஞ்சால் அதுலேயும் தோற்றுட்டு தான் வரும். இந்த மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பக்கமாக வந்தால் மேலே இருக்க இனிமேல் இந்த கண்ணை வச்சு அடிக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டு தான். இதனால் அடிக்க ட்ரை பண்ணால் முடியலை. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும் பயங்கரமாக ஆடுறான் இந்த கண்ணில். எப்படியே தெரில. இந்த கண்ணில் ஏதாச்சும் ட்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஓகே வர்ஸ், இந்த பக்கமாக வந்தீங்கன்னா அடிக்க தான் போகிறான், அதையும் பாருங்கள். நான் மேலே ஏறலான்ட்டு ஏறினேன். மேலே ஏறினா எனிமி இருப்பான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. போய் அடிக்கலாம், ரஷ் பிளேயர் தானே அப்படின்னு போனால் அவன் 2 எக்ஸாம் வீட்டு வச்சு அப்படி அழுத்துறான். எப்படின்னு எனக்கே புரியல மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம டீம்மேட் அடிப்பார், பார்த்துக்கலாம், இந்த ரவுண்ட் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு நினச்சிருந்தா இங்கே ஒருத்தர் நாக் பண்ணி விட்டாங்க. சரி பார்த்துக்கலான்ட்டு இருந்தா முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வாங்க போகலாம். இந்த ரவுண்டில் நம்ம ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். வியூவர்ஸ், இந்த ரவுண்டில் கன்ஸ்லாம் வந்துருச்சு. எக்ஸாமேட்டு வச்சு அடிக்கிறத மட்டும் பாருங்கள். வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க மட்டும் போயிடாதீங்க. அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள், இடி மாதிரி விழுகும். வியூவர்ஸ், நானும் எங்கள் டீம் மட்டும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், மைக் ஆன் பண்ணி. ஒன்றா போயும் எங்களால் அடிக்கிற அடியை மட்டும் போடுங்க. ஒன்றா போயில் எப்படி ஜெயிக்கிறோன்னு. எப்படியோ இங்கே வந்துட்டோம், சுட்டும் காமிச்சாச்சு. இருந்தாலும் எனிமி ஆப்போசிட் சைடாகவே போகிறாங்க. நான் என்னத்தான் சொல்கிறது. நான் டீம்மேட்டை வார்ன் பண்ணிட்டேன். வார்ன் பண்ணி அவங்க அந்த பக்கத்துலாம் சுடுவாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் எனிமி இல்லைன்ட்டாங்க. ஓகே பரவாயில்லன்னா இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றார். ஓகே, இந்த பக்கம் எனிமி வருவாங்கன்ட்டு வந்தால் 2 பேர் வந்துட்டாங்க. நான் அடிச்சுட்டு இன்னொருத்தர் கேமில் பட்டுருச்சு. 2 பேர்த்தையும் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பின்னால் வந்து அடிக்கிறான். ஒரே கடுப்பாயிடுச்சு. நான் குளோல் போட்டு இவரை ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் அங்கே ஒருத்தர் அடிச்சுட்டான். 2 பேர்த்தையும் நான் எப்படியோ ரிவைவ் பண்ணிட்டேன். ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் டீம்மேட்ஸ்னால் முடியல, அவங்க அவுட் ஆகிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லைனில் வர்றதுக்குள்ளே நம்ம டீம்மேட் இன்னொருத்தரங்காலி. அவரை இங்கே ஒருத்தர் முடிச்சுட்டு ஓரியன் போட்டு லைனாக அடிக்கலான்னு பார்த்தா இவரை நம்ம முடிச்சிட்டோம். அவர் என்ன முடிச்சிட்டார்.
சோனியா தான் எழுதுறது காரணம். அதனால் சோனியா உங்களுக்கு பிடிக்குண்ணா, லைக் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு பாருங்கள் எப்படி ஆடுறோன்னு. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நானும் என் டீம்மேட்ஸும் ஒரு முடிவோடு இருந்தோம். எப்படியாச்சும் இந்த ரவுண்ட் ஜெயிச்சாகணும். நானும் MP40 டெசர்ட்டும் எடுத்துகிட்டு வேகமாக ரஸ் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு வேகமாக ஓடிட்டுருக்கேன். ஆனால் டைம் இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுது. சாரி, டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மேட்ச் பாருங்கள் எப்படி அடிக்கிறோன்னு. வாங்க, எந்த டீம்மேட் கூட போகலாம்? அவர் கூட போகலாம். வாங்க வாங்க வாங்க, ரஸ் அடிக்கலாம். இங்கே ஒரு இது இருக்கு. ஓகே, நானும் 3 பேரும் போய் ரஸ் அடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இனிமே சத்தம் மாதிரி எனக்கு ஒன்று கேட்டுச்சு. பார்க்கலான்ட்டு பார்த்தேன். நானும் ரொம்ப நேரமாக இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனிமி தான் வரல. என்ன பண்ணேன் நீங்களே சொல்லுங்கள். எனக்கு ஈப்பிங்கோடு ஆயிடுச்சு. சரி, அங்கே யாரும் சத்தம் வந்துட்டான் அப்படின்ட்டு வேகமாக வந்தா இங்கே ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. டக்குன்னு போயிட்டான் போல். நம்ம இந்த வழியாக போகலாம். அந்த டீம்மேட்ஸ் அங்கே அடிச்சுட்டு இருக்காங்க பாவம், நம்ம போய் அவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு வேகமாக போயிட்டுருக்கேன். நீங்களும் அதே பாருங்கள். நான் உள்ளே பூந்துட்டு போயிடலாம். உள்ளே போய் அவங்க அடிக்க மட்டும் பாருங்கள் நீங்கள். ஐயோ, மாட்டிக்கிட்டேன்னா இங்கே தான் இருக்கான். அடி 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 ஓரியன் ஜம்ப் பண்ணிட்டேன். எப்படியோ ஜம்ப் பண்ணி இங்கே தப்பிச்சதுக்கப்புறம் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். என் கையில் சார்ஜ் பஸ்டர் MP40 டெசர்ட்டு 3 கன் இருக்குது. நான் எனிமையை பார்த்தா அது நாக்கான ஒருத்தன். ஓகே, பிரச்சனையே இல்லை. இந்த மேட்ச் அடிக்கிற அடியை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களே சாக்காயிருவேன். அந்தளவுக்கு சார்ஜ் பஸ்டர் பவரான்னு கேட்பீங்க. நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க சார்ஜ் பஸ்டர் இவ்வளோ பவராக இருக்குது. இதை பார்த்தோன்னே நீங்கள் இதில் தான் ஆடணும்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் இதை அழுத்தி பிடிச்சிட்டே அடிக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. இந்த ரவுண்டில் அதே கன்று வச்சு ஆட போகிறேன். என் அமௌண்ட்டை போடுறேன். இப்போ சொல்லுங்கள், நான் ஹீரோயிக் பிளேயர் தானே? இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிப்போமா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ அதை சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க, ஜெயிப்போமா இல்லையா அதுதான் உங்களோட கேள்வி. இந்த மேட்ச்சு ஜெயிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ நிறையவே போடுவேன், ஷார்ட்ஸும் நிறையா போடுவேன். ஓகே, ஜெயிக்கிறோமா இல்லையா? ஓகே வியூவர்ஸ், இந்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகி நான் பாதி தூரம் வந்துட்டேன். டீம்மேட்ஸும் வந்துட்டார். அந்த பக்கம் இன்னொரு டீம்மேட் இருந்தார். அவரை போய் பார்க்கலான்ட்டு போனேன். போகும்போது அதுக்குள்ளே அவங்க 2 பேர். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்ஸோட பவரை மட்டும் பாருங்கள். 2 பேர்த்த 3 பேர்த்தையே போட்டாங்க. புரியா? ஓகே, அப்படியே போகலாம். இன்னொருத்தர் ரைஸ் அடிக்கணும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் அடிப்பாரான்னு பார்க்கலாம். எய்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எஸ்ஸா இல்லையான்னு. எய்ஸுக்கு சொல்லுவீங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். பார்க்கலாம். நானும் வெயிட் பண்ணுறேன். இந்த மேட்ச்சில் அவர்னால் எய்ஸ் அடிக்க முடியலை. என்ன பண்ணுறது? ஓகே, அப்படியே வந்தால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கும் வந்துட்டோம். வியூவர்ஸ், இந்த ரவுண்டு ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்தளவுக்கு காமெடியாக இருந்துச்சு இந்த ரவுண்டு. பார்த்தீங்கன்னா நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன். என் டீம்மேட்ஸு நான் அடிக்கவே விடலை என்னை இந்த மேட்ச்சில். அவன் இந்த ரவுண்டில் நான் என்ன பண்ணுறது? பவர்ஃபுல்லான டீம்மேட்ஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இந்த ரவுண்டை ஃபுல்லாக பாருங்கள். நான் பேசவே மாட்டேன், நீங்களே பாருங்கள். நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாட்டிக்கிட்டேன் லைட்டாக. எனக்கு ஒர்க்கே ஆகலை எதுவுமே. அதனால் இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சைடில் வந்தது நீங்களே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப நேரம் ஒர்க் ஆயிடுச்சு. போகலாம். இந்த சைடில் எனிமி என்னை பார்க்கவே இல்லை. ஓரியன் போட்டும் கூட என்னை பார்க்கலண்ணா. அந்தளவுக்கு மொக்கையான எனிமிக்கு சிரித்தா தான் இவ்வளோ நேரம் நாங்கள் தோத்துட்டு இருந்திருக்கோம்.
நீங்களே பாருங்கள். எப்படியோ ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு. மேலே இருக்குன்னு அடிச்சிடலாம், ஓடலான்ட்டு ஓடலாம். அங்கே நடந்ததை நீங்கள் பார்க்கணும். அங்கே தான் எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. சார்ஜ் பஸ்டரில் பிரச்சனை இதுதான் ஒன்று தான். எப்படி மேட்ச் முடிஞ்சுன்னே எனக்கு தெரில. அடுத்த ரவுண்டு இப்போ நடக்க போகுது. இதில் நாங்கள் ஜெயிப்போமா இல்லையா இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புவேன். எஸ் ஆர் நோ அது சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய காசு இது நிறைய டோக்கன்னால அந்த ஊசியை எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. போய் ரஷ் அடித்து இந்த மேட்ச் ஜெயிச்சிடலான்ட்டு போனால் நம்ம டீம்மேட்ஸ் பாருங்கள் ஏறுறது கஷ்டப்பட்டுருந்து எப்படியே ஏற சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருந்தா. எனக்கு இந்த ஒரு கேம் ஆப்பில் மட்டும்தான் என்னால் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் பேட்டில் ராயில் நாங்கள் கிங்கு மாதிரின்னு சொல்ல முடியாது, அடிச்சிடும் 1 கிலாஸ் அடிப்பேன். ஆனால் இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை என்னால் பிடிக்கவே பிடிக்காது அந்த இடத்த. ஏன்னா எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரில, அதான் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ ஜெயிப்போமா இல்லையா? ஜெயிச்சிட்டோம். என்னடா நடக்குது? என்னடா அப்படி வச்சிங்க? ஒன்றும் புரியலை. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். பாய்.